இன்னைக்கு வாக்குத்தத்தமா இருக்கிறனால இருக்கிற இடங்களை கண்டுட முடியுது. எனக்காக மாத்திரம் அல்ல, என் சபைக்காக, என் ஊழியத்திற்காக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என் குடும்பத்திற்காக நீங்க பேச வேண்டும். இந்த வார்த்தையை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் தகப்பனே. உங்க சத்தத்தை காலையில கேட்கிறோம். நீ எங்களோடு பேசுங்க. உங்க நாமம் மகிமை இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேத பகுதினா ஜோசுவா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எழுதவர்கள் வாசிக்கலாம். ஒரு அருமையான 4:7 வாசிப்போம். இங்கே தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஜோசுவா 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பாருங்க, நமக்கு இந்த சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஜோசுவா பார்த்து சொல்லுகிறா, இன்று அந்த ஜனங்களுக்கு முன்பாக, இன்று அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக தான் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, எங்க சபையில இருக்கிற குடும்பங்கள் மத்தியில எங்களை மேன்மைப்படுத்துங்க. அவங்க கண்கள்ல எங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உண்மையா இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் இருக்கிற குடும்பமா இருந்தா கூட பாருங்க, அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு நான் பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு மேன்மையான கண்ணில் பார்க்கணும். தெய்வம் அவங்களை மேன்மையாய் வைக்கணும். சகோதரை கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்துல வைக்கணும். நான் மேன்மையாய் பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையா இல்லைங்களா? நம்மள ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தங்க நம்மள அற்பமா பார்க்க கூடாது. நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை எல்லாருமே அறியணும். ஆமாவா இல்லைங்களா? நம்ம கூட யாருமே இல்லை, நமக்கு சரியான ஜெப வாழ்க்கை இல்லை, நம்ம சரியா கர்த்தரை தேடுறது இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இதை ஏற்கனவே பல இடத்துல ஜோசுவா கூட சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை தெரியுமா? இதோ இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். இஸ்ரவேலர் யாருன்னா புறஜாதிகள் கிடையாது. இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ஜோசுவாவுடைய உறவுக்காரங்க தான், ஜோசுவாவுடைய இனத்தார் தான், ஜோசுவாவோடு கூட நடந்து வருகிறவர்கள் தான். ஏன் ஆண்டவர் இந்த ஜோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த வார்த்தையை ஜோசுவா பார்த்து சொன்னார்னா, ஏன்னா ஒரு நாள் 2 நாள்லயே 40 வருஷம் வனாந்தரத்துல பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கு மோசே தான் தகப்பன். அந்த ஜனங்களுக்கு மோசே சொல்றதுதான் வேத வாக்கு. அந்த ஜனங்களுக்கு மோசே காட்டுகிறதா வழி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப இந்த மோசேவுடைய வேலையை, இந்த மோசே செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பரம அழைப்பினுடைய வேலையை, இந்த தரிசனத்தை, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இந்த ஜனங்களை கொண்டு போய் நிறுத்த போகிற உன்னதமான வேலையை, அந்த பணியை இந்த ஜோசுவானிடத்திலே தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ஜோசுவா இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டதுமே, ஜோசுவா இந்த ஜனங்களை நடத்த ஆரம்பிக்கும் போது ஜோசுவாவுக்கு ஒரு கலக்கம் இருந்தது, ஜோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியும்? அல்லேலூயா. என்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? 2வது, இந்த ஜனங்கள் எல்லாம் என் கூட பழகினவங்க, இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னை பத்தி தெரியும், இந்த ஜனங்களுக்கு என்னுடைய எல்லா குணங்களும் தெரியும், இந்த ஜனங்களுக்கு என்னுடைய எல்லா பழக்கங்களும் தெரியும். நான் எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போகிறதுன்னு ஜோசுவாவுடைய உள்ளத்துல ஒரு கலக்கம் இருந்தது. அதனாலதான் தேவன் ஜோசுவா பார்த்து பேசினா, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இங்க மோசேவோடு இருந்தது போல கூட இருப்பீங்க, ஆபிரகாம் கூட இருந்தது போல கூட இருப்பீங்க. அப்படி இருந்து என்ன ஆகுது? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஏன் சரிவரையா நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல கனம் இல்லையா? ஏன்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியங்க. ஒரு உலகத்துல இருக்கிறவங்க பாருங்க, ஒரு சாமி இது பண்றவங்களா இருந்தாங்கன்னா, ஒரு குறி சொல்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்கள ஆகோ ஓன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனா தெய்வம் குலத்துக்கு ஒருவரையும் கோத்திரத்துக்கு ஒருவரையும் தேர்ந்தெடுத்து பாருங்க, தேவ மகிமையினாலே, தேவ வல்லமையினாலே அந்த ஊழியத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்து பாருங்க, எங்கேயோ சுத்தி திரிந்துகிட்டு இருந்தவங்களை கூட்டு வந்து நல்லா பாட வச்சு, ஆட வச்சு,
என்ன சொல்றீங்க, தேவ வார்த்தையை பிரசங்கிக்க வைக்க அந்த கிருபையை கொடுக்கும் போது பாருங்க, ஜனங்களுடைய கண்களுக்கு என்ன தெரியல, இந்த மேன்மை தெரியவில்லை. காரணம் என்னன்னா, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை மேன்மைப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். விண்வெளி நகர் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை மேன்மைப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஜனங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஜோசுவாவை அற்பமாய் பார்க்கறாங்க. இவன் என்ன பண்ணிடுவான், இவனுக்கு என்ன தெரியும், இவன் நம்ம கூட இருந்தவன் தானே, இவன் நம்ம கூட வளர்ந்தவன் தானே, இவங்க நமக்கு தெரியாதா, இவங்க அம்மாவை தெரியாதா, இவங்க அப்பாவை தெரியாதா, இவங்களுடைய குடும்பத்தை தெரியாதா. இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படிதான். என்ன நீ முன்னாடி வந்து பாட்டு பாடிட்ட, என்ன நீ முன்னாடி வந்து பேசிட்ட, என்ன நீ முன்னாடி வந்து செஞ்சுட்ட, உன்னை பத்தி தெரியாதா, உங்க அப்பாவை பத்தி தெரியாதா, அதையெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க நினைச்சு ஜெபிக்க வேண்டியது தெரியுமா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்த உம்மாலே முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாலுங்க ஒரு சாப்பாடு செய்யற வேலையா இருந்தா கூட பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பேதுரு சொல்லுகிறா, இதோ வேத வசனத்தை வாசிப்பதும் போதிப்பதும் ஜனங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துறது இல்லாமல் வேறொரு காரியத்தை செய்ய முடியாது. அதனால இந்த உணவு வேலையை சமைக்கிற காரியத்தை செய்யறதுக்கு 7 பேர் தேவ ஆவி உள்ளவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க, அவர்கள் சாப்பாட்டை செய்வாங்க. பாருங்க, இந்த 7 பேர் தேர்ந்தெடுத்ததுல ஒருத்தர் தான் பாருங்க தேவன். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேவன் என்ன பண்ண தெரியுங்களா, அவன் எல்லா வேலையும் செய்வான், சமைக்கிற வேலையெல்லாம் செய்வான். ஆனா சாயந்தரமான பாருங்க ஜனங்க மத்தியில போய் இயேசுவை பத்தி பிரசங்கிப்பான். பாருங்க, இயேசுவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் அல்ல, முதல் தீர்க்கதரிசியாய் மரித்து போனது இந்த ஸ்தேவான். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு சாப்பாடு சமைக்கிறவனுடைய கண்களை மேன்மைப்படுத்தினான். பாருங்க, ஆண்டவர் இருந்த காலத்துல எருசலேமில் இருந்த சபையில எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ மூப்பர்கள் இருந்தாங்க, எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் இம்மட்டும் நிமிர முடியாத பூனியை தேவன் சந்தித்து அவளை நிமிர்த்தி எல்லாரும் கண்களுக்கு முன்பாகவும் அந்த அம்மாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதுவே முக்கியமாயிட்டு சொல்லி யாரை தள்ளுறாங்களோ, யாரை அற்பமா நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவார், மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் ஜனங்கள் மத்தியில அந்த என் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மையாய் வைங்க. இது ஒரு தவறான உபதேசம், ஒரு துருபதேசம் நினைச்சாதீங்க. இது உண்மையாலுமே ஒரு சத்தியமான உபதேசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய உங்க குடும்பத்துல உங்க கணவருக்கு கண்களுக்கு முன்பாக உங்களை தெய்வம் மேன்மையாய் வைக்கும். அல்லேலூயா. என்ன அழகு அந்த இயேசுவின் கண்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வரமா பாடிச்சு தெரியுங்களா? அந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, கடந்த நாட்களில் கடந்த வருடத்துல கொரோனாவுக்கு முன்பாக பாருங்க, பிரஸ் காலனி பகுதியில் வந்து அவங்க ஊழியர் செய்வதாக வந்து தங்கி அவர்களுக்கு எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாமே செஞ்சோம். இங்க இருந்து போய் அதை கத்துக்கிட்டோம். ஆனா நான் பார்த்தேன், அவருடைய கணவர் அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா தான் ஊழியக்காரம்மா, ஆனா அவங்க கணவர் அவ்வளோ பயமாய் பக்தியா அந்த அம்மாவுக்கு அத்தனை வேலையை செய்தார். அப்ப அவரோடு பேசும்போது சொன்னாங்க, கர்த்தருடைய வேலையை மனைவி செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி, கையை கட்டி கூட நிக்க நான் ஆயத்தப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த கணவனுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் அந்த அம்மாவை மேன்மைப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. அம்மாவாலைகளை யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கணவருக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. ஆண்டவரே என் மனைவிக்கு முன்பாக, அவர் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. அதனாலதான் என்ன அசத்தையா பேசுறா, என்ன மரியாதை இல்லாம பேசுறா, என்ன வாவோன் போன் பேசுறா, என்ன சீனு பேசுறா, என்ன மட்டமா பேசுறா. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தாவே என்னை அவர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வைங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. சொல்லணுமா இல்லைங்களா? ஆண்டவரே என் சகோதரருக்கு மத்தியில என் கண்களை என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. என் சபையின் மத்தியில என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. என் ஊழியத்தை என்னை மேன்மைப்படுத்தி வைங்க. தப்பு இல்லைங்க. இப்படி நீங்க சொல்லி ஜெபிக்கணும். அம்மாவா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். இல்லைன்னா நீங்க வந்து பாருங்க, ஒண்ணும் இல்லாம நம்ம போயிருவோம். ஜனங்களுக்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிய முடியாது. அல்லேலூயா. நீங்க நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், ஜோசுவாவை அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்தி வைப்பேன், உன்னை மேன்மையாய் வைப்பேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன்.